இதெல்லாம் பார்க்க குட்டி குட்டியாக இருந்தாலும் உங்கள் வீட்டோட அழகை இன்னுமே அழகாக்கும். அதுவும் வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வரும். நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை இன்னுமே அழகாக்குங்க குறைஞ்ச விலையில். ஹோம் டெக்கர், வால் டெக்கர் பண்ணலான்னு நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் வீடியோ தான் போட முடியல. சரி, இனிமேலாச்சும் போடலாம். அதில் இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மயில், யானை, ஒட்டகம் இதெல்லாமே ஷோபீஸ்க்காக வாங்கியிருந்தேன். அதுவும் வால் டெக்கர் பண்ண ரொம்பவே அழகாக இருக்கும்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். எனக்கு குட்டி குட்டியாக வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதோட கலர் காம்பினேஷன் அண்ட் இந்த அனிமல் ஸ்டாச்சு எனக்கு பார்த்ததும் பிடிச்சிச்சு. அதுவும் இதில் 9 பீஸ் செட்டு வரும். ஸோ நம்ம 3 அங்கங்கே செட்டாக வச்சுக்கலாம். நம்ம வால் டெக்கரும் பண்ணிக்கலாம் அண்ட் டேபிள்லேயும் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த கலெக்ஷன் நான் வாங்கினேன். பேக்கிங்கும் சரி, அந்த ப்ராடக்ட்டும் சரி, எந்த டேமேஜும் இல்லாமல் ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. ஆனால் அந்த பெயிண்டிங் மட்டும் லைட்டாக உரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அண்ட் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். கிட்ஸ் இருந்தால் அவங்க கிட்ட இருந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. இது வால் டெக்கருக்கும் ஷோ பீஸ்க்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். மீஷோவில் ரீசெண்டாக டெக்கர் ஐட்டம்ஸ் நிறைய வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விநாயகர் வச்சு ஸ்மோக் ஃபவுண்டைன் மாதிரி வாங்கியிருந்தேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பேக்கிங்கும் நீட்டாக வந்து கவர் சுற்றி கொடுத்துருந்தாங்க. வீட்டில் வந்து விநாயகர் இல்லாதனால ஸோ விநாயகர் வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பர்னர் வச்சு நம்ம வந்து பற்ற வச்சோம்னா அடியை வந்து அழகாக அருவி மாதிரி வரும். அதுக்கு வந்து பேக் ஃப்ளோ பர்னர் வந்து ஒரு 10 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செக் பண்ணி பார்த்தலான்னு நான் செக் பண்ணிவிட்டேன். பேக் ஃப்ளோ பர்னரை பற்ற வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அது கீழே அப்படியே அழகாக இறங்க ஆரம்பிக்கும். பார்க்கவே அருவி மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. நான் வந்து ஹாலில் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட்னா, புகை அருவி. என்னடா அருவி கொட்டுற மாதிரியே புகை கொட்டுமா அப்படிங்கிறது தான். இந்த அருவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அவங்களே அந்த சாம்பிராணி கொடுத்துருப்பாங்க. அந்த சாம்பிராணியில் மட்டும்தான் அந்த பேக் ஃப்ளோ பின்னாடி வழியாக புகை வரும். அதில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி அருவி செட்டப் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க அதில் ஒரு 10 பீஸ் 15 பீஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம இந்த மாதிரி பற்ற வச்சோம்னா ரொம்பவே அழகாக அருவி கொட்டுற மாதிரியே அந்த புகை அப்படியே ஒவ்வொரு படியாக இறங்கி வரும். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி லிங்கம் வச்சு செட்டப் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாம். சாமி ரூம்லேயோ இல்லை ஹால்லேயோ எந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது என்ன ப்ராடக்ட்னா, வால் ஹூக்கு தான். உங்கள் வீட்டில் ஆணி அடிக்க முடியல, எங்கள் வீட்டில் ஆணியே இல்லை, ஆனால் நிறைய ப்ராடக்ட்டோ இல்லை செல்ஃபோ அங்கே மாட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி வால் ஹூக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அது பாத்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து செல்ஃப் இல்லை, எனக்கு வந்து அட்டாச்சாக நம்ம செல்ஃப் வந்து ரெடியாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே இதை நம்பி வாங்கலாங்க. நல்லாவே வெயிட் வந்து தாங்கும். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாத்ரூம்லேயும் சரி அண்டு வெளியே ஹால்லேயும் இந்த செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெயிட் ஓரளவுக்கு நல்லா தாங்குது. இது ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டி நீங்கள் போட்டுக்கலாம். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கனால உங்களுக்கு நல்லா தாங்கும். குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை ஒட்டிட்டீங்க அப்படின்னா திரும்ப எடுக்கிறது டஃப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இது என்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. இது நம்ம டெக்கரேஷனுக்கெலாம் வச்சு அழகாக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமில் இல்லை வெளியில் அதுக்கப்புறம் கிச்சனில் கூட இதை வச்சு நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இது எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து ரொம்பவே சிக்கிருச்சு. இதில் நான் 2 ஸ்ட்ரிங் வாங்கியிருந்தேன். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 92 இன்ச் பக்கம் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக் தான். குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் செட்டப் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குட்டீஸ்கிட்ட விளையாட கொடுத்தீங்கன்னா பிச்சிருவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது என்ன ப்ராடக்ட்னா, டோர் மேட்டு. அது வீடியோலலாம் காட்டுற மாதிரி பாத்ரூம்லேருந்து தண்ணியோடு அப்படியே வெளியே வந்தாலும் அப்படியே அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிருமா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி தான் நான் இந்த மேட்டு வாங்கினேன். குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி ஆனால் ஃபுல்லாக உறிஞ்சாது. காலில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊட்டிகிட்ருக்கோம். ஆனால் ஸ்லிப் ஆகாமல் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். மற்ற மேட்டை விட இது கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, உட்டன் ஹேங்கர். மரத்தில் செஞ்சது தான். அதுவும் நீங்கள் வாலில் செட்டப் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கயிறும் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதில் குட்டி குட்டியான டெக்கர் ஐட்டம்ஸ் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வாலில் இதை வச்சு பாருங்கள். உங்களோட எம்டியான வால் இது வைக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப குவாலிட்டியும் இது சூப்பராக இருக்குது. இதில் 2 செட்டு வர மாதிரி நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். ரொம்ப ஹைட்லேருந்து போட்டிங்கன்னா இந்த மரக்கட்டை கொஞ்சம் உடஞ்சிரும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து இது என்ன ப்ராடக்ட்னா, இது உடன் வால் ஹேங்கர் தான். இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி, இதை கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி தான் வாங்கினேன். இது குவாலிட்டியெல்லாம் ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் இதோட அந்த டிசைன் பார்த்திங்கன்னா, இந்த பின்னல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இல்லை குட்டியான டெக்கர் ஐட்டம்ஸ் இல்லைன்னா செடி வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் அழகாக இருக்குது. ஆனால் அந்த கயிறு மட்டும் கொஞ்சம் அன்னிவனாக தொங்குற மாதிரி இருக்கும். பட் அதுதான் டிசைன். ஆனால் நீங்கள் பின்னாடி போட்டிங்கன்னா பெருசாக தெரியாது. வாலில் நம்ம செட்டப் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸுக்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, பேபி சேஃப்டிக்காக வாங்கினதா. உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக இது வாங்குங்க. அதுவும் கீழேயே ப்ளக் பாயிண்ட்லாம் இருக்குது. அவங்க போய் விளையாடுறாங்கன்னா யோசிக்காமல் இதை வாங்கிடுங்க. குழந்தைங்க கையை வைக்கிறது மட்டும் இல்லாமல் பேனா, பென்சில் இந்த மாதிரி எதையாச்சும் எடுத்து போய் சொருகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் இதை வச்சு ஹோல்ட் பண்ணிடுங்க. குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதும் இதையே கழட்டிடுவாங்க. ஸோ பார்த்து யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னா, வால் டெக்கர் தான். இது என் பேபிக்கு ரொம்பவே பிடிக்கும். அது அவங்க பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆவாங்கன்னு சொல்லி தான் வாங்கினேன். இது பெட்ரூமில் வந்து ஒட்டுறதுக்காக. பெட்டுக்கு மேலே கொஞ்சம் ஒட்டுனோம்னா அவங்க பெட் டைமில் கொஞ்சம் விளையாடிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இது ரொம்பவே ஆசையாக வாங்கினேன். ஆனால் பார்த்தா ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. நான் நினச்ச சைஸை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் அவங்களே வந்து அந்த சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு வேளை சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா எக்ஸ்ட்ரா லார்ஜுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அந்த சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் நல்லா பறவை அந்த குருவியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க வேடிக்கையாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இது ஒட்டுற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளிப் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஒட்டுனீங்கன்னா அகைன் வந்து நீங்கள் எடுக்கும்போது லைட்டாக பெயிண்ட் ஊறியும். நீங்கள் பெயிண்ட் சார்ஜெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒட்டிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் அதை கிளிக்காமல் இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, அப்படியே ஸ்டே ஆகும். உங்களோட வாலுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு வீடாக இருந்தாலும் பெயிண்ட்டுக்கு நீங்கள் தான் மணி கொடுப்பீங்கன்னா யோசிக்காமல் வாங்கலாம். இந்த வால் ஹூக்கில் தான் இந்த மாதிரி ஹேங்கர் அண்ட் ஸ்டாச்சு இதெல்லாமே அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட்டும் நல்லா தாங்குது. நீங்கள் பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஹாலில் என்னோடய வால் பார்த்திங்கன்னா ரொம்பவே எம்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த வாலில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். இதெல்லாம் செட்டப் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். பட் வந்து அப்போ என்னால் எடுக்க முடியல. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹால் இல்லைனா பெட்ரூமில் எந்த வாலில் செட் ஆகுமோ அங்கே செட் பண்ணிக்கோங்க. நான் கிச்சனில் தான் சாமி கபோர்டு அங்கே வச்சுருக்கேன். ஸோ ஹாலில் வைக்கணும், ஹாலில் சாமி ஸ்டாச்சுலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இந்த செட்டப்பே நான் வந்து க்ரியேட் பண்ணினேன். அண்டு நம்ம கபோர்டுக்கு பதிலாக இந்த மாதிரி வால் ஹேங்கரில் வைக்கும்போது இன்னுமே அந்த வால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளும் சாமி கும்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த செட்டப் நான் க்ரியேட் பண்ணேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி இந்த வால் ரொம்பவே எம்டியாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி செட்டப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஹேங்கிங், அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்டாச்சு இதெல்லாம் வைக்கும்போது உங்கள் வீடு இன்னுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துது அப்படின்னா அதை தயங்காமல் நீங்கள் பண்ணலாம்.